ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சமீபமாக பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய முதல் காதலை மறக்க முடியாமல் இப்போவும் இல்லையா, இப்போ அவருக்கு 84 வயசுன்னு நினைக்கிறேன், இப்போவும் மறக்க முடியாமல் கஷ்டப்படுறத சொல்கிறார். திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்தால் கூட நான் அவளை ஏற்றுக்குவேன், பட் ஆனால் அடைஞ்சிட்டேன்னா அதோட அங்கே லவ் செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதே மாதிரி ரஜினிகாந்தும் சொன்னதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இவர்களுடைய 70 வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்துடைய நினைவு இன்னைய வரைக்கும் அவங்கள வாட்டி வதைக்குது அப்படின்னா இந்த காதல் அல்லது காமம் இதோடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் காமம் மகாசத்ரு அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. பயங்கரமான நோய், ஏழ்மை, விலைவாசி உயர்வு, இது எல்லாத்துக்கும் நாம் செய்த எந்த பாவம் முக்கியமான காரணமாக இருக்குதுன்னா காமம் தான்றார். அதனால தான் காமம் மகாசத்ருன்னு கீதையில் இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் ஒன்று பைபிளில் இருக்கும். என்ன அப்படின்னா, விவாகரத்து, டைவர்ஸ் பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெண் வேறு யாரோடையாவது விபச்சாரம் செய்தாலே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் அவளை நீ தள்ளி வைக்கக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது கள்ளத்தொடர்பில் அவள் இருந்தால் அது மட்டும்தான் ரீசன் அவளை டைவர்ஸ் பண்ண, வேறு எதுக்காகவும் நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி வேறு எந்த காரணத்துக்காக நீ டைவர்ஸ் பண்ணாலும் அந்த பெண்ணை நீ விபச்சாரத்தில் தள்ளினவன் ஆவாய் அப்படின்னு இருக்கும். ஏன்னா வேறு என்ன காரணம் இருக்கும்? இவனுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கும். அப்போ ஏதாவது அந்த பொண்ணு மேலே பழிய போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பாக இந்த கலியுகத்தின் இறுதிக்கு தான் அது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா இப்போ தானே டைவர்ஸ்லாம் வருது, கள்ளத்தொடர்பும் வருது. அப்போ என்னென்னா, எல்லாருமே அந்த சினிமா இதெல்லாம் பார்த்து, அது இல்லாமல் ஆத்மாவே பலகீனமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கலியுகம். ஸோ சின்ன வயசுலேயே அந்த இனக்கவர்ச்சி, இன்ஃபேச்சுவேஷன், லவ் இதெல்லாம் இருக்குதா. ஸோ அதுக்கப்புறம் வேறு யாராவது லவ் பண்ணலாம், அதுவும் ஃபெயிலியர் ஆகலாம், அப்புறம் வேறு யாராவது லவ் பண்ணலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு டைமில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு ஒன்றாகவே அப்படியே சினிமாவில் வேணால் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நிஜத்தில் அப்படி இருக்காது. இப்போ எப்போவுமே கிடையாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா மனம் அந்தளவுக்கு ஓட்டப்பான. அப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குணாதிசயமும் தனித்தனியாக தான் இருக்கும். ஒரே மாதிரி 2 பேர் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால், ஐயோ எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் வேறு யாரோ இருப்பாங்க, யாருமே உங்களுக்கு ஈக்குவலாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அது பொறுத்துக்கக்கூடிய சக்தி இல்லாதது தான் இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம். ஸோ அப்போ அதை ஒரு குறையாக நீங்கள் டாமினேட் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட, கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ சொல்லும்போது உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் ஏற்கனவே மறக்க முடியாமல் அந்த பொண்ணோ அந்த பையனோ அதுக்கு முன்னாடி இருந்த காதல், ஐயோ அவங்க இருந்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேன்ற எண்ணத்தை நீங்கள் மறுபடியும் தூண்டுறீங்கன்னு அர்த்தம். எத்தனை வருடமானாலும் இந்த எண்ணம் தூண்டப்படும். அப்படி நினைக்கிறதே விபச்சாரம் தான். அதை தான் இயேசு சொல்கிறார், ஒரு பெண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். பார்த்தா இல்லை, நினச்சாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அவங்கள டைவர்ஸ் பண்ணுறதுன்னு இல்லை, இந்த மாதிரி எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஒரு 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 மன இடரலை நீங்கள் உண்டாக்குறீங்க, ஒரு துக்கத்தை கொடுக்குறீங்க. என்ன நீ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதில் வேறு எதையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஸ்லைட்டாக எண்ணம் வந்தாலே உடனே அவங்களுக்கு என்ன தோணும், ஏன் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா, பேசாமல் நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பேசாமல் நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு மனைவியோ அல்லது கணவனோ டார்ச்சர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய எக்ஸோடைய ஞாபகம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதத்தில் இவங்க இந்த பிரபலங்கள்லாம் சொல்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லாட்டினாலும் ஞாபகம் இருக்கும், பட் இது அதிகமாக இருக்கும் இல்லை. பாரதி ராஜா மனைவியை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம் அவரால் மறக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு. ஆக்சுவலாக லவ் இஸ் எ ஸ்வீட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப 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 உண்மை. காமத்தை விட கொடியதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடையாத காமம் இல்லை, அடையாத பொருள் கற்பனை வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா லவ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னா, அது முதல்ல ஒருத்தர் மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த வயசாக இருந்தாலும் அது மைண்டில் ஆழமாக பதிவாயிடும்.
அதுக்கு ஈக்குவலாக உங்களால் வேறு யாரையும் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா முதல்ல வர லவ் வந்து ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப அது தூய்மையாக வேறு இருக்கும். இப்போ தூய்மையாக இருக்கும்போது அதுக்கு பவரும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்க கிடைக்கலையே நீங்கள் இயங்குவீங்க. ஆனால் அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் வேறு யாரையோ லவ் பண்ணியிருப்பான். அவன் கிடைக்கலேருந்து அவனும் இயங்கிட்டு பண்ண தவிர இந்த பொண்ணு கிடச்சிடுச்சேன்னு அவனும் திருப்தியாக இருக்க மாட்டான். அதுலேயும் பாருங்களா, மரணக்காலம் நெருங்கும் பொழுதும் அந்த காதலை மறக்கவே முடியாதது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து அந்த பாலியல் குற்றம், குறிப்பாக குழந்தை பாலியல் குற்றம்லாம் நிறைய பார்க்குறோம். அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, நீங்கள் யாரையாவது நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா, காதலியோ காதலனோ, அடுத்தது இறந்து நீங்கள் குழந்தையாக பிறப்பீங்க. இது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜென்மத்திலும் இதே மாதிரி நினச்சி தான் இறந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நினைத்த ஒருவர் உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஆனால் அவங்க பல ஜென்மம் எடுக்கும்போது உலகம் மோசமாகுது இல்லையா, காம எண்ணம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க உங்கள் தொடர்பில் வரும்போது நீங்கள் அவங்கள நினச்சிட்டு தானே இருந்தீங்க. நீங்கள் நினச்சதோடைய விளைவு தான் அவங்க உங்கள் தொடர்பில் வராங்க. ஆனால் வரும்போது அவன் காம வெறியனாக இருக்கிறான். நீங்கள் நினைக்கும்போது அது பொண்ணாக இருந்திருக்கும், அடுத்தது மறுஜென்மம் எடுத்து அதை ஆண் பெண் மாறி தான் பிறப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அங்கே அது பாலியல் வல்லுறவாக மாறிடுது. ஆனால் நீங்கள் விரும்பினது தான், ஆனால் நினச்சி பார்க்காத நேரத்தில் வரும்போது அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக மாறிடுது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஏதாவது சாமியார் பின்னாடி போய் துறவரம் மேற்கொள்ளுவாங்க. இதிலேருந்து வெளியில் வரணும், பிறவா நிலை அடையணும் அப்படின்ட்டு. பிறவா நிலை அடைய முடியாது, ஆனால் குறைஞ்சபட்சம் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்காமலாவது இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த காம எண்ணத்தை எப்படி வெல்றது? ஏன்னா அது திரும்ப 70 வருஷமாக அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதோடைய பவர் பாருங்கள். அது காரணம் என்ன, திரும்ப ஒரு எண்ணம் வரும்போது அது ஆழமாக பதிய தான் செய்யும். ஏன்னா அது மயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதிகமாக எது நினைக்கிறீங்களோ அது டாமினேட் ஆகிடும். அதிகமாக காமம் சார்ந்த எண்ணம் தான் வருது, அது தானாக வருது. அப்போ நீங்களாக ஒரு விஷயத்தை போடணும் திரும்ப. அது என்ன, எதுக்கு சக்தி இருக்குது? காமத்தின் எண்ணத்தை அழிக்கிற அளவுக்கு கடவுள். ஸோ கடவுளை பற்றிய எண்ணத்தை திரும்ப உருவாக்கணும். அப்போ கடவுளை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அந்த பொண்ணு இப்போ கேள்வியாக இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்த அந்த உருவத்திலே தான் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா? சின்ன வயசில் சின்ன பொண்ணாக பார்த்துருப்பீங்க, அந்த வயசு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த குரல் அதே தான் பதிவாகி இருக்கும். இன்னும் கேட்டால் அந்த பொண்ணு செத்து கூட போயிருக்கும், ஆனால் உங்களுடைய மைண்டில் அது அப்படியே பதிவாயிடுச்சு. ஸோ இப்போ எப்போவுமே இளமையாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், கடவுள். அவர் முதல்ல உடம்பை எடுக்கிறதில்ல, உடம்பு எடுத்தால் தானே வயசாகிறதுக்கு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஜோதி ரூபமாக இருக்கிறார். அந்த லிங்கம்ன்றது ஜோதி ரூபம்தான், ஆனால் அவ்வளோ பெருசு கிடையாது, பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறார். அதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். உண்மையில் கடவுள் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே அதே மாதிரி ஒளிப்புள்ளியாக தான் இருந்தோம். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் இருக்கிறோம், உயிரை தான் ஆத்மான்றோம், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ நாம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். முதல் 2500 வருடத்துக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற குப்பையே இருக்காது. அந்த மாதிரி உலகம் சிவாலயமாக இருக்கும் இதே பாரத பூமி. அதனால் அவ்வளோ தூய்மையாக இருந்ததுக்கு பரிசு பாருங்கள், அளவற்ற செல்வம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், கனிகள், மலர்கள் எல்லாமே முதல் தரமாக இருக்கும். இப்போ தேடினாலும் அது மாதிரி அதை அங்கே இருக்கக்கூடிய சுவை நறுமணத்தில் 1% கூட இங்கே கிடைக்காது எங்கேயுமே, எந்த நாட்டிலையுமே. அப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. 150 வருடம் ஆயுள், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்த நாம் 2500 வருடம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடும். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம், ஒருவர் ஆத்மான்னு பார்ப்போம். அதனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் மனம் சின்ன சலனம் கூட இருக்காது. அப்படித்தான் நாம் இருந்தோம். அப்படி இருந்ததுனால தான் அதை கோயில் கட்டி கும்பிட்றோம். இந்துக்கள் வழிபடுற தெய்வங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், வேறு யாரும் இல்லை, நாமளே தான். நம்ம மூதாதையரில் நாமளே தான் இருந்தோம் அப்படிங்கிறத நாம் மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்த தான் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம், கடவுள் ஒருத்தரே.
அவர் எந்த வயோதிகர் உடல் வராரோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுறோம். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். அந்த முரளியை தினம் தினம் கேளுங்க. கடவுளே நேரடியாக பேசுகிறது. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம். நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டோம். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது உள்ளே இருந்த ஆனந்தம் எப்போவுமே வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மான்றதை மறந்துட்டதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாயிட்டோம். அதனால் உந்தப்பட்டு நாம் செய்த அனைத்து காரியங்களும் பாவமாகுது. அதனால தான் ஆரோக்கியம் போச்சு, செல்வம் போச்சு, அழகு போச்சு, இயற்கை சீற்றம், நோய்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது, யுத்தங்கள். இந்த உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் சொல்கிறாரு, மீண்டும் அந்த சொர்க்கம் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் இப்போ தயாராகணும். சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. காமத்தை மட்டும் வெல்வதன் மூலம் மீண்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்க. அதனால தான் காமம் மகாசத்ருன்ற தலைப்பிலே 4 அத்தியாயம் இருக்கும் கீதையில். அப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா மதத்துலேயும் முக்கியமாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா விபச்சாரம் தப்புன்றது தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, விபச்சாரம்னா மனைவி இல்லாத மற்ற பெண்ணு நினைக்கிறாங்க. கிடையாது, காமத்தையே விபச்சாரம் தான் சொல்கிறோம். ஸோ ஏன்னா மனைவியோடு வைக்கிற காமம் தான் அடுத்த பெண்ணின் மீது காமம் வருவதற்கு காரணமாக இருக்குது இல்லையா. முதல்ல ஒரு ஆபாச படத்தை பார்க்குறான்னா திரும்ப திரும்ப ஆபாச படம் பார்க்க தான் போகிறோம், திருப்தி அடைய போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட காமத்தில் ஈடுபட்டால் அது காதலியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், திரும்ப திரும்ப புத்தி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மறக்க முடியாத எண்ணங்களாக மனசில் பதிவாயிடுது. ஸோ இப்போ அதை அழிக்கணும். அதுக்கு காரணம் என்ன, உடம்பை பார்க்கறதுனால தானே வருது. உடம்பை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கன்றார். அந்த சக்தி இல்லையே. அந்த சக்தியை பெறுவதற்கு தான் உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் மறந்துக்கிட்டே தான் இருக்கும். அவருக்கு உடம்பே கிடையாது, அதனால் அவருக்கு வயசாக போகிறதும் கிடையாது. உங்களை ஆத்மான்னு நினச்சிங்கன்னா, நான் ஆத்மான்னு எனக்கு சொன்னதே சிவ பரமாத்மா தானே, அவர் ஞாபகம் வரும். அவர் தான் எனக்கு அப்பா. அவர் கொடுக்கறது தான் சொர்க்கம்ன்ற ஆஸ்தி. அதை அடையிறதுக்கான வழி கற்றுக் கொடுக்குறாரு. என் ஒருவனையே நினைவு செய். ஸோ அதை தான் பிள்ளையார் எனக்கு உலகமே அப்பா அம்மா தான்னு சுற்றி ஞானப்பழத்தை அடைகிறார். அதாவது இந்த ஞானத்தின் பலன்தான் பழம், அதான் சொர்க்கம். அது யாருக்கு கிடைக்கும், இறைவனையே புத்தி சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இறைவனை சுற்றாமல் அது மெயினாக எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும், காமத்தின் பக்கம்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ கலியுகம் அழிய போகுது. மீண்டும் இங்கே பிறந்தாலும் பிரச்சனை, பேயா அலைஞ்சாலும் பிரச்சனை. இங்கேருந்து தப்பிச்சு போயிடணுன்னா இங்கே இருக்கிற எதுலேயும் உங்கள் புத்தி மாட்டக்கூடாது, மெயினாக காமத்தில் தான் மாட்டும். அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறார், என்னையே நினைங்கன்றார். அப்போ நீங்கள் என்ன நினைத்தாலும் மீண்டும் 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 அந்த எண்ணம் வருது அப்படின்னா மறுபடியும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை இந்த எண்ணம் வருதுன்னா 1000 தடவை இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போ இதை நினைக்கிறத விட இறைவனை நினைக்கிறது அதிகமாக நினைக்கிறது மட்டும் இல்லை, இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் நினைக்கணும். அதுக்கு தான் முரளி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருன்னே தெரியாமல் எப்படி நினைப்பீங்க, அவர் யாருன்றது அவர் பேசுகிறது கேட்க தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் கேட்டதையும் நாம் நினச்சிட்டு இருப்போம், அவரையும் நினச்சிட்டு இருப்போம். ஆத்மா நினைப்பீங்க, யாரையாவது பார்த்தா சகோதர ஆத்மான்னு தான் பார்ப்பீங்க. தேவையில்லாமல் யாரையும் அல்லது எதையுமே பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா கலியுகத்தின் இறுதி கொடூரமாக இருக்கும். அதில் சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த காமம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை சாத்தான் கொடுத்துருக்குறான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நினைவுனால். அவருக்கு உடம்பு கிடையாது கையால் பிடிக்கிறதுக்கு. இதோடைய நினைவு தான் மார்கண்டேயன் மரணத்தின் போது சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சதா சொன்னது. அது அவனுடைய மரணம் இல்லை, ஆத்மாவுடைய இறுதி காலம் அல்லது கலியுகத்தின் இறுதி காலத்தில் நடக்கிற விஷயம். ஸோ வயதானவர்கள் மட்டும் இல்லை, சின்ன வயதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உலகம் அழியும்போது எல்லாருக்கும் மொத்தமாக தான் அழிய போகுது. அதனால் நாம் சொர்க்கத்தின் உச்சத்துக்கு போகணும், ஆரம்பத்தில் வரணும். அவ்வளவு சுகமாக இருக்கும். குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. இங்கே வயசான பாட்டியை ரேப் பண்ணுறாங்க, 8 மாத குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. அங்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. காமம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் அழகாக இருந்தால் தான் சேஃப்டியாக இருக்க முடியும். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், அழகான பெண்ணை படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். அங்கே அழகு இருக்கும், ஆனால் விஷம் இருக்காது.
ஸோ அந்த விஷத்தை அழிக்கிறதுக்கு தான் இறைவன் வரார். அந்த விஷத்தை நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறத தான் அவர் சிவன் விஷத்தை குடிச்சிட்டாரு நீலகண்டன் அப்படின்னு சொன்னது. அவர் குடிக்கிறதில்ல, நம்மக்கிட்டேருந்து அதை எடுக்கிறார். எப்படி? அவரையே சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தில் கூட அந்த டைலாக் வரும் இல்லையா, முதல் காதலை மறக்க முடியாது, கடைசி வரைக்கும் அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், அது ரொம்ப மோசமானது. அதை ஃபுல்லாக அழித்து இறைவன் நினைவை தவிர எந்த நினைவும் வரக்கூடாது. அப்போ தான் ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆனந்தமாக உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது தான் ஆனந்தமான சொர்க்கத்தில் நாம் பிறப்போம். அப்படி இல்லைன்னா உலகம் அழியும்போது துக்கம்லாம் அனுபவித்து மேலே போயிடுவோம். ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டோம். சொர்க்கம் முடிந்து நரகம் வந்த பிறகு தான் பிறப்போம் ஒவ்வொரு கல்பத்திலும். இந்த 5-6 வருடத்தை ஒரு கல்பனோ இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அலட்சியமாக இருந்து சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போயிடும். அதனால் அலட்சியமாக இருக்காதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது எல்லாமே மனித வழிகள் தான். அது மதங்களாக இருக்கட்டும் அல்லது பாடப்புஸ்தகமாக இருக்கட்டும், எல்லாம் மனிதர்கள் கொடுத்த வழி, நம்மை அழிக்கக்கூடிய வழி. இறைவன் ஒருவர் தான், வருவது ஒரு முறை தான், அவர் கொடுக்கும் வழி ஒன்றே ஒன்று தான். அதுதான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கிடைக்குது, முழுக்க முழுக்க இலவசமாக கிடைக்குது. ஏன்னா பேசுகிறது கடவுள். கடவுள் குழந்தைகிட்ட காசாக வாங்குவார். முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறதுனால அலட்சியமாக இருந்துடாதீங்க. அதை விட ரொம்ப ஈஸியாக வேறு இருக்குது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும், வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ இங்கே முக்கியமான சேலஞ்ச் என்ன? ஆத்ம உணர்வில் இருந்து காமத்தை நீங்களும் வெல்லணும். உங்களுடைய வாழ்க்கை துணை ஒருவேளை கள்ள தொடர்பில் வராங்க அல்லது இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னும் போது டக்குன்னு உங்களுடைய புத்தி அங்கே போக விடக்கூடாது. அதுதான் சேலஞ்ச். ஆனால் இதெல்லாம் நடக்கும். இறைவன்கிட்ட புத்தி போகணும். ஸோ இதோடைய நினைவாக தான் ஒரு கதை கூட வரும் இல்லையா, இந்து மதத்தில். ஒரு கணவன் விபச்சாரி வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு, அவனுக்கே குஷ்டரோகமாக ஏதோ நோய் இருக்கும், அவள் கூடையில் தூக்கிட்டு போனா அப்படின்னு. அப்போ பாருங்க, அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு சூழ்நிலை. அப்பையும் அவளுடைய மனம் வேறு எங்கேயும் சலனப்படலைன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்மளுடைய கதை, சும்மா படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, அப்படி நாம் இருக்கணுன்றதுக்கு, அதுக்கான சக்தியையும் வழியையும் கொடுப்பதற்குத்தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ இதை ஒருவேளை அந்த பிரபலங்கள் கேட்டு மாறி இதை பற்றி மேடையில் பேசுனாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வயசுலேயும் லவ் பண்ணுறதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா சமுதாயம் என்ன ஆகும்? அவங்களெல்லாம் பெரிய கடவுள் மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை கேட்டு இவங்க நாசமாக இல்லை போவாங்க. என்ன பண்ணுறது? கலியுகம் அழிஞ்சு தானே ஆகணும். அழிவுக்கான பாதையை அவங்க சொல்ல தான் செய்வாங்க. நம்மளை காப்பாற்றுற வழியை கடவுள் மட்டும்தான் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை ரொம்ப கம்மியான பேர் தான் கேட்பாங்க. அந்த கம்மியான பேரில் நீங்களும், அதாவது சொர்க்கத்தில் தேவதையாக வந்தவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் தான் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. ஸோ ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் இதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ உங்கள் தொடர்பில் இருக்கிற எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் கேட்டுட்டு சொர்க்கத்துக்கு வரட்டும். ஓம் சாந்தி. மெயினாக இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கட்டும். சொர்க்கத்தை கூட விடுங்க, இனி போக போக உலகம் மோசமாக போகுது, அதிலேருந்து தப்பிக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.